எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ரொட்டீன் தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்கள், பாத்திரம் விளக்கி இந்த மாதிரி டப்பு ஒரு டப்பில் வந்து விளக்கி கமுத்திட்டு இருக்கேன், ஒரு டப்பில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் விளக்கி முடிச்சாச்சு. இந்த ரெண்டு பாத்திரம் தான் இருக்குது. எப்பவுமே பாத்திரத்தை விளக்கி நல்லா அடிக்கிற வெயிலில் வந்து காய வச்சுருவேங்க. அப்போ தான் அந்த தண்ணி வந்து பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியெலாம் ஒரு மாதிரியாக பாத்திரம் வந்து நரன்னு ஆயிரும். இந்த மாதிரி கமுத்தி வச்சு எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாத்திரம் வந்து விளக்கி முடிச்சாச்சுங்க. விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா சித்தி வந்து ஒரு ஜாக்கெட் தைச்சி தர சொன்னாங்க. சரின்னு வந்து ஜாக்கெட் வெட்டி தைச்சிட்டு இருந்தேன். நீ ஜாக்கெட் வெட்டி தைக்க போகிற, என்னோடய ஜாக்கெட் நல்லா தைக்கணும் அப்படின்ட்டு சித்தி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஐஸுன்னு பார்க்குறீங்களா? ஜவ்வரிசி ஐஸுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சேமி ஐஸ் வாங்கிக்கிட்டாங்க சித்தி. அப்புறம் எல்லாம் திராட்சை ஐஸு, ஆரஞ்சு ஐஸு அப்படி வாங்கிக்கிட்டாங்க. வந்து ஜவ்வரிசி ஐஸ் வந்து கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிடச்சிதுங்க. இப்போயும் நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி ஐஸு, சேமியா ஐஸு அதெல்லாம் கிடைக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒவ்வொரு ஐஸ்காரங்க வந்து 10 ரூபா சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து 15 ரூபா. கரெக்டாக ஐஸ் பட்டி பார்த்துமே பிள்ளைகள்லாம் அழுக ஆரம்பிச்சிடறாங்களா? எப்படி இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி 15 ரூபா சொல்லிட்டு தரவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்க, வாங்கி தான் ஆகணும். ஆனால் நான் இன்றைக்கி காசு தரல, சித்தி தான் கொடுத்தாங்க. பாய், நீங்களும் சாப்பிடுங்க ஐஸ் வாங்கி. காலையில் பிடிச்சி தைச்சி ஜாக்கெட் வந்து சூப்பராக வேறு லெவலில் தைச்சி முடிச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த ஜாக்கெட்டோட எண்டு வந்து இப்படி தான் வந்திருக்கு. ரவுண்டு கழுத்து வச்சு தைச்சிருக்கேன். சித்தி வந்து ரவுண்ட் நெக்கு தான் போடுவாங்க. பாருங்க, இதுதான் ப்ளவுஸ். இது பேக் பக்கம், இது வந்து முன் பக்கம். சூப்பராக தைச்சாச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலைக்கு தாங்க இந்த ப்ளவுஸு. பாருங்க, இந்த ப்ளவுஸு சேலை வந்து அப்படியே காட்டன் புடவைங்க. சித்தி வந்து என் தம்பிக்கிட்ட வெயில் ஓவராக இருக்குது, இந்த பூனம் சேலை இந்த மாதிரி சேலையெல்லாம் கட்ட முடியல, உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுமே என் தம்பி பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திக்கு வந்து காட்டன் புடவை 2-3 புடவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. அதில் ஒரு சேலைக்கு தான் இப்போதைக்கு வெயிலுக்கு போடுங்க, அப்புறம் டெய்லி ஒன்று தைச்சிக்கலான்னு சொல்லி ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த சேலை வந்து மடிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, அப்படியே தேன் கலரில் அப்படியே ரோஜா பூ வந்து எப்படி இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? லைட் கலரு அவ்வளோ அழகாக இருக்குங்க. சேலை வந்து இப்படி கையில் தொடும்போதே வந்து ரொம்ப குளுன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஜாக்கெட் சேலை வந்து சூப்பராக தைச்சாச்சுங்க. இப்போ வந்து அடுத்து என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாங்களா? எங்கள் சித்தியாங்க வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சோறு குழம்பு ஆக்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், சுண்டல் குழம்பு சூப்பராக தளன்னு வச்சுருக்குறாங்கங்க. அப்படியே இந்த பாத்திரம் வந்து பாருங்கள், குட்டியூண்டு அழகாக இருக்குது. வாசம் செமையாக இருக்குதுங்க. எப்படியாவது இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் குழம்பு வாங்கி சோறு சாப்பிட்றணும். மூடி வச்சிடலாங்க. இருக்காங்க, போட்டு தரேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி வந்து ஊற போட்டிருக்காங்க. ஊற வச்சு சாப்பாடு வச்சா தானே சோறு பஞ்சாட்டிருக்கும், அதனால. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் சித்தி அவங்க வீட்லேயே என் தம்பி ஒய்ஃப் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இது ரெட் கலர் துணி வச்சு சுற்றியும் அழகாக இது பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் தாங்க இருக்குது. வாட்டர் பாட்டில் வச்சு அதுக்கு துணியை சுற்றியும் கவர் பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து தனித்தனியாக கடையில் வாங்கினது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், சுற்றி காட்டட்டுங்களா? அங்கே பாருங்கள். சுற்றினா நான் சுற்றி காட்டுறது இல்லைங்க, இந்த ஃப்ளவர் வாஷ் தான் சொல்கிறேன். பாருங்கள், இது சுற்றியும் அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பவுல் கடையில் வாங்கியிருக்காங்க. இது வந்து 20 ரூபா தாங்க. இது வாங்கி இதில் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜு மேலே அழகாக இருக்கிறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது
குட்டி பாப்பாவுக்கு விளையாடுற ஜாமானம். இது வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்குறாங்க. சரி வாங்க, இன்னும் வேறு என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழம்பு இல்லைங்க. ஆனால் காலையில் வச்ச பருப்பு குழம்பு இருக்குது. இங்கே பாருங்கள், காலையில் வச்ச பருப்பு குழம்பு நிறையவே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், குழம்பு நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்குதுங்க. இந்த சாம்பாருக்கும் நிலக்கடலை சட்னிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கொஞ்சம் ஊற்றி நிலக்கடலை சட்னி கொஞ்சம் ஊற்றி நல்லா பெசஞ்சு அள்ளி சாப்பிட்டா அப்படியே அமிர்தமாக இறங்குங்க. அதனால வந்து இன்றைக்கி நிலக்கடலை சட்னி. உங்களுக்கெல்லாம் யாருக்கு நிலக்கடலை சட்னி பிடிக்கும் பாருங்கள். திக்காக இந்த மாதிரி தண்ணியாட்டு இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்குதுங்க. இதை வந்து அப்படியே பத்திரமா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதையும் அடுப்பில் வச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோறாக்குறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்குறாங்க. இன்னும் நேரம் ஆகணும் சாப்பாடு வைக்கிறதுக்கு. அரிசி ஊற வச்சுருக்கேன் சோறாக்குறதுக்கு. எல்லாம் ரெடியாக அரிசி ஊற வச்சு உப்பு போட்டு அளவு தண்ணி ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் கழித்து அடுப்பத்தை வச்சா விசில் வந்துடுங்க ஒரு நிமிஷத்தில். அதனால சூடாக வச்சுக்கலான்னு சொல்லி சாப்பாடு வைக்காமல் இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் உடிச்சு எங்கள் ஊர் டேங்கில் வந்து தண்ணியே வரலைங்க. இப்போ தான் வந்திருக்குது. எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லோரும் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வீடு வாசல் கழுவுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இப்போ தானே வந்திருக்குது. தண்ணி இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லி எல்லாம் செஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து அப்படியே ஒரே இடி இடிக்குதுங்க. இடி அப்படியே குடு 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 குடுன்னு இடி இடிக்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த ஒரு 2 மாதமாக அடித்த வெயிலுக்கும் அவ்வளோ உக்கறத்துக்கும் இன்றைக்கி தாங்க செம்ம கிளைமேட்டு. மதியானத்துலேருந்து இந்த வெயிலுக்கு வந்து சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை, நடுத்தரமாக இருக்குதுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மல்லிகைப்பூ செடிங்க ஒன்று வச்சுருக்குறேங்க. இது சரியாக பூ எடுக்கலைன்னு அப்பா வந்து மல்லிகைப்பூ செடி வந்து அறுத்து விட்டுருக்குறாரு. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ தான் துளிர் விட்டு தளைஞ்சிட்ருக்குது. அது இப்படி கட் பண்ணி விட்டால் தான் போதுமா. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நாள் இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா, இப்படி தான் இன்றைய நாள் பொழுது போச்சு. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பண்ணி யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த ஃபுல் டே ரொட்டீன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.